நல்லா அழகா தூங்குறடி. நான் மட்டும் தூக்கம் வராம அப்படியே தெரியணுமா? உன்னாலதான் இந்த கஷ்டம்னு பார்க்கும்போதெல்லாம் சொல்றீங்க. ஆனா நல்லா சாப்பிடுறீங்க, நல்லா தூங்குறீங்க. நல்லா இருக்குடி உங்க கதை. எழுப்புனா கத்துவா, வெளியில போ சொல்லுவா. சத்தம் போடாம படுத்துக்க வேண்டியதான். ஏய், நீ அழகா இருக்கடி. நீ எப்போ வந்த? வெளியே போ. போக முடியாதுடி. நான் ஏன் வெளியில போகணும்? மரியாதை வெளியே போயிடு, இல்லைன்னா கத்திடுவேன். என்ன ஓவரா பண்ற? நான் எதுக்குடி வெளியில போகணும்? நான் உன் புருஷன், நான் இங்கே தான் இருப்பேன். ஏய், ஏன் நீ இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? உங்க வீட்ல இருந்தப்போ என்ன சந்தோஷமா இருக்க விடல. நீ வேண்டான்னு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமும் சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிற. உன்னோட தொல்லையா போச்சு. ஏய் ஏய் லத்தி, சொன்னா கேளு. கைய விடு பிரபா. இல்ல பிரபா, கைய விடு. நான் சொல்றது கொஞ்சம் விடுன்னு சொல்றேன்ல. கைய விடு. என்ன ப்ளீஸ். என்னாச்சு சக்தி? என்கிட்ட வந்து பிரச்சனை பண்றான் அத்தை. நான் எங்க பிரச்சனை பண்ணேன்? பக்கத்துல வந்து படுத்தேன். இது ஒரு தப்பா? வீட்டுக்கு வந்து அன்னைக்கும் இப்படிதான் பண்ணா. வேண்டானா விட்டுற வேண்டியது தானே. பிரபா, ஒரு ரூமுக்கு போ. இதான் என் ரூமு. நான் வேற எங்க போறது? குடிச்சிருக்கியா? ஃபர்ஸ்ட் இங்கிருந்து வெளியில போ. நான் ஏன் போகணும்? என் பொண்டாட்டி ரூம்ல தான் நான் இருப்பேன். முடிஞ்சா எங்க அப்பா லைஃப்ல இருந்து நீங்க விலகி போங்க. போங்க, விட்டு நான் பாரு. முதல்ல நீ போடா. போ, ரூமுக்கு போ. பொண்டாட்டி ரூம்ல புருஷன் படுக்க கூடாதா? என்ன அநியாயமா இருக்கு? எந்த ஒரு நியாயம் அது? தேவையில்லாம கத்தி பேசி எல்லாரும் எழுப்பாத. சக்திக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றால, வெளியே போ. என்னங்க சத்தம்? இவன் குடிச்சிட்டு வந்து சக்தியை டிஸ்டர்ப் பண்றான். இவ பயப்படுறான். ரூமுக்கு போடான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். நீங்க சொல்லி நான் கேட்கணுமா? முடியாது. எங்க ரெண்டு பேருக்குள்ள பஞ்சாயத்து பண்றதுக்கு நீங்க யாரு? முதல்ல நீங்க இங்க இருந்து வெளில போங்க. டேய், யார்கிட்ட எப்படி பேசுறேன்னு தெரியுதா உங்களுக்கு? யார வெளியே போக சொல்ற? தகராறு பண்றியா? ராஸ்கல், வெளியே போடா. ஒரு ரூம் போன்னு சொல்றல, போ போடா.